அம்மா 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 பாவம் புண்ணியவதி போய் சேர்ந்துட்டாங்க. கடைசி காரியமெல்லாம் ஆகணுமே, இப்ப யார்கிட்ட போய் சொல்றது? விஸ்வநாத ஐயா கிட்ட போய் சொல்லுவோம். என்ன இருந்தாலும் பெத்தவர் இல்லையா, அவர் பார்த்துப்பாரு. வாங்க. சரி, கும்பிடுவாங்க. என்ன செங்கோடா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஐயா, உங்க மக பொன்னியம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. என் மக பொன்னி செத்து 15 வருஷம் ஆச்சு. இப்படி சொல்லிட்டா எப்படிங்க? காரியம் எல்லாம் யாருங்க பண்றது? அதை பத்தி நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அவளை கூட்டிகிட்டு போனானே சுந்தரம், அவங்கிட்ட போய் சொல்லுங்க, இல்ல ஊர் பஞ்சாயத்துல சொல்லுங்க. பொன்னி எவ்வளவு நல்ல பண்ணி எனக்குத்தான் தெரியும். அவ படி தாண்டாளை தவிர வேற எந்த ஒரு களங்கத்தையும் செய்யல. அந்த ஒரு தவறுக்காக இத்தனை வருஷம் தனிமையில ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டேன். இப்ப நான் வந்து அவளுக்கு காரியம் பண்ணுனா அதுவே அவளுக்கு தீராத களங்கமாயிடும். இத்தனை வருஷம் அவ வாழ்ந்த தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல, செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். 14 வருஷங்களுக்கு முன்னால பஞ்சாயத்துல தீர்மானிச்சபடி பொன்னிய அநாத பணமா கருதி ஊர் வழக்கப்படி ஒரு அநாத பணத்தை அடக்கம் செய்ய என்ன முறையோ அதன்படி செய்ய பஞ்சாயத்து தீர்மானித்திருக்கிறது. பொன்னியை அடக்கம் செய்ய பஞ்சாயத்து தொழிலாளிக்கு உத்தரவிட்டு அதற்கான செலவுக்கு 36 ரூபாய் 50 பைசாவை பஞ்சாயத்து கொடுக்கிறது. தங்கச்சி, என்ன செங்கோடண்ணே? ஐயா இல்லையாம்மா? இல்ல, இன்னும் வரல. உங்க அக்கா பொன்னி இறந்துட்டாங்க. பஞ்சாயத்துல பொன்னியம்மாவை அநாத பொண்ணுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. பஞ்சாயத்து ஆளுங்க அவங்க உடலை அடக்கம் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. எங்க மனசு கேட்கல. நாளைக்கு என்கிட்ட ஏண்டா சொல்லலன்னு ஐயா கேட்க கூடாது பாருங்க. அதுதான் வந்தோம். வந்ததும் சொல்லிடுங்க. பொன்னி எப்போ சொத்தா? 2 மணி நேரம் இருக்குங்க. நீங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பஞ்சாயத்துல அப்படியே முடிவு பண்ணாங்க? ஆமாங்க, நாங்க வர்றோம். மாப்பிள, எங்க போறீங்க? பொன்னியோட காரியத்தை செய்ய. இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் பொன்னிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என் வாக்கு நிறைவேற்றி ஆகணும். அப்படின்னா எனக்கு தெரியாம நீங்க பொன்னியை பார்த்து பேசிருக்கீங்க, அப்படிதானே? ஒரே ஒரு முறை பார்த்தேன். உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த குடும்பத்துக்கே மாறாத களங்கத்தை உண்டாக்குனவ அநாத பணமா தான் போகணும். நீங்க அவளுக்கு கொள்ளி வைக்க கூடாது. காமாட்சி, நல்லது கெட்டது தெரியாம ஆத்திரப்பட்டு பேசாதீங்க. நியாயமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனாலதான் மாப்பிள எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? மாமா, அவ செஞ்ச தப்பு எனக்கு தெரியும். அதுக்கு அவ அனுபவிச்ச தண்டனை எவ்வளவுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அந்த தண்டனை அவளுக்கு ரொம்ப அதிகம். அதுக்கு மேல அவளை தண்டிக்கிறது மனிதாபிமானம் இல்லாத செயல். மாப்பிள, என்னை மன்னிச்சிடுங்க. நெல்லு குமரா, என்ன பஞ்சாயத்து தலைவரே, தீர்மானம் தண்டனை இதெல்லாம் ஊருக்கு தானா? உங்க குடும்பத்துக்கு மட்டும் விதிவிலக்கா? என் மாப்பிளையா இருந்தாலும் பஞ்சாயத்து தீர்மானத்தை கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அவளுக்கு கொள்ளி வச்சா இவர் ஊருக்குள்ள வரக்கூடாது.
நில்லுங்க. शतमानं भवति शत